ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட தாங்க பார்க்க போறோம். இந்த எபிசோடோட ஓப்பனிங்ல யாரோ ஒருத்தன் அந்த பையோட வீட்டையே வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள சாங்கும் பையும் ஒன்னா நெருக்கமா நின்று கட்டி பிடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. இத அவங்க வீட்டு ஜன்னல் வழியா வெளியே நின்று ஒரு ஆள் வேவு பார்த்துக்கிட்டு இருக்க சாங்கும் பை பக்கத்துல நின்னுகிட்டு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத காமிக்கிறாங்க. அதுல சாங்கு தன்னோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வீடு தொடச்சு போட்ட மாதிரி சுத்தமா இருக்கும். அந்த வீட்டுல ஒரு பொருள் கூட இருக்காது. என்னடா இது, நம்ம வீடு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவளும் அந்த வீட்டுக்குள்ள வாயை பொழந்துகிட்டே போயிட்டு இருக்கா. உள்ள ஒரு லேடி கிளீன் பண்ணிட்டு இருக்க. அந்த லேடி கிட்ட எம்மா இங்க என்னமா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க, அதுக்கு அந்த லேடி அதுவா, அது ஒன்னும் இல்ல, அந்த பை என்கிட்ட வந்து நீங்க வீட்டை காலி பண்ண போறீங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் இல்லாம 2 மாசத்துக்கு தேவையான மொத்த வாடகையும் கொடுத்துட்டு தான் இந்த வீட்டை உங்களை காலி பண்ண சொல்லியிருக்காருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா உங்ககிட்ட ஒரு புது அட்ரஸோட சாவியையும் கொடுக்க சொன்னாருன்னு சொல்லிட்டு அந்த லேடி சாங்க கையில ஒரு சாவி எடுத்து கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா உங்களுக்கு வாழ்த்துக்கள், நீங்க பெரிய பணக்காரனை கல்யாணம் பண்ணி நல்லா செட்டில் ஆக போறீங்கன்னு சொல்ல, அதை கேட்ட சாங்கும் பயங்கரமா கடுப்பாயிடுறா. அடே பை இருறா, உன் மண்டே உடைக்கிறேன்னு கோவத்துல கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்து எதுக்குடா இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு பை கிட்ட போய் கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த பையும் நீ வேற என் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு என் பிசினஸ் பார்ட்னர்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தொலைச்சிட்ட, எனக்கும் வேற வழி தெரியல, அதான் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாங்க பார்த்து இங்க பாரு, என் அப்பா கிட்ட முன்னாடி பார்ட்னரா இருந்த அந்த ஆளு என்ன ஒருத்தனை விட்டு வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால நீ என் கூட தான் இருந்தாவனும், உனக்கு வேற ஆப்ஷனே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவளும் அதெல்லாம் முடியாது போடான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எந்திரிச்சு போக பாப்பா. அதை கேட்ட அவனும் இங்க பாரு, நான் சொல்ற மாதிரிலாம் நீ செஞ்சுதான் ஆகணும், அப்படி செஞ்சனா நான் உன்னையும் அந்த மின்னுவையும் ஒன்னா கோத்து விட்டுறேன், என்னால உன்னையும் அந்த மின்னுவையும் ஒரே டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ண முடியும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங்குக்கும் வேற வழி கிடையாது, சரி நான் உன் கூட இருந்து தொலைக்கிறேன்னு அரை மனசோட ஒத்துக்கிறா. அதுக்கப்புறமா அந்த பை தன்னோட வீட்டுல அவளுக்குன்னு ஒரு ரூமை காமிக்கிறான். அதுல நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாம அங்க ஒரு காஸ்ட்லியான பெட், அவ யூஸ் பண்றதுக்குன்னு நிறைய காஸ்மெட்டிக்ஸ், அது மட்டும் இல்லாம அவளுக்குன்னு ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் இருக்கும். அதுல ஷூ, ட்ரெஸ்ன்னு நிறைய காஸ்ட்லியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இவளும் அதெல்லாம் எனக்கு பிடிக்கலன்ற மாதிரி சலிப்பா மூஞ்ச வச்சுக்க. பையும் ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே போக, உடனே இந்த சாங் அங்க இருந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் மொக்கன்னு தின்னுகிட்டு இருப்பா. அது மட்டும் இல்லாம அங்க இருந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் ஆசையா போட்டு பார்த்துட்டு அந்த பெட்ல படுத்து உருண்டுகிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அந்த சாங் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்து ஒரு ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த பைய ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருப்பான். இவளும் என்னடான்னு சொல்லிட்டு வெளியே வந்து எட்டி பாக்குறா. பார்த்தா அந்த பை அவளோட 2 பூனைங்களுக்கு பயந்து ஒரு சோஃபா மேல தவிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த பூனைங்களை அடிக்கிறதுக்காக ஒரு செருப்பையும் கையில வச்சுக்கிட்டு இருப்பான். அதை பார்த்து கடுப்பான சாங்கம் அட பாவி, என் பூனை எதுவும் பண்ணிடாதரா, அது பாவம்னு சொல்லி பைய திட்டிக்கிட்டு இருக்க. இந்த பூனையை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு, முதல்ல இதை இங்க இருந்து துரத்தி விடுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாங்கம் இங்க பாரு ராஜா, என் பூனைங்க என் கூட தான் இருக்கும், அப்படி இந்த பூனைங்க உனக்கு பிடிக்கலன்னா நானும் இது கூட சேர்ந்து வெளியே போயிடுறேன்னு சொல்ல, இவனும் சரி நீ இந்த பூனை எங்கேயோ வச்சுக்கோ, ஆனா என் கண்ணில் படாத மாதிரி வச்சுக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். சாங்கம் தலைவிதியேன்னு சொல்லிட்டு அந்த பூனைங்களை அந்த வீட்டுல இருந்த ஒரு பாத்டப் மேல விட, இவனும் இந்த பாத்டப் வேற சின்னதா இருக்கு, இது வெளியே வந்துடாதுலன்னு குழம்பிக்கிட்டு இருக்க. சாங்கம் அட பாவி, ஏன்டா இப்படி அவன் உயிரை வாங்குறேன்னு மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருப்பா. இதுக்கு அடுத்த சீன்ல அந்த பை சாங்க நட்டன ராத்திரில கூப்பிட்டு அந்த வீட்லயே ஒரு பெரிய கண்ணாடி டோர் இருக்கும். அந்த கண்ணாடி டோர் வழியா பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருக்க எல்லா விஷயமும் தெளிவா தெரியும். அந்த இடத்துல சாங்க கூப்பிட்டு வந்து நிக்க வச்சு இங்க பாரு, வெளியே ஒருத்தன் நம்மளே வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான், அதனால நம்ம 2 பேரும் ரொம்ப நெருக்கமா நடிக்கணும்னு சொல்லிட்டு அவளை கிட்ட வர வச்சு கட்டி பிடிச்சி கிஸ் பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் வெளியே ஒரு ஆள் நின்று வேவு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சாங்கம் ஐயோ இவங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டமே, இவன் நம்மளை ஏதாச்சும் பண்ணிடுவானோன்னு கண்ணை மூடிக்கிட்டு இருக்க. அந்த பை அந்த வேவு பார்த்துட்டு இருந்த ஆளு அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சாங்க விட்டு தள்ளி ரொம்ப தூரம் போயிடுறான். சாங்கம் அது தெரியாம கண்ணை மூடிக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்க. இப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு சாங்கம் கண்ணை திறந்து பாக்குறா. பார்த்தா பக்கத்துல பை இருக்க மாட்டான். திரும்பி பாக்குறா, தூரத்துல பை நின்னுகிட்டு ஆமா அவன் போனதுக்கு அப்புறம் நான் தான் உன்னை விட்டு தூரமா வந்துட்டேன்ல, ஏன் அப்புறமா கண்ணை மூடிட்டு இருந்த, ஒருவேளை நான் கிஸ் பண்ணுவேன்னு ஒரு மப்பாசையில இருந்தியான்னு அவளை கடுப்பேத்திக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அவளை பார்த்து இங்க பாரு, நீ காலையில சீக்கிரமா எந்திக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சாங் அதெல்லாம் முடியாது, நான் 10 மணிக்கு தான் எந்திப்பேன்னு ஒத்த காலில் நின்னுட்டு இருப்பா. அதை கேட்ட இவனும் இங்க பாரு, இது என்னோட வீடு, நான் சொல்ற மாதிரி தான் நீ இருக்கணும்னு பயங்கரமா மிரட்டிட்டு அவனோட ரூமுக்கு போய் படுத்துட்டு தூங்குறான். இதுக்கப்புறமா சாங்கம் தன்னோட ரூமுக்கு கோவத்துல போய் கதவை சாத்திக்கிறா. இப்படியே மறுநாள் காலையில விடியுது. காலையில சீக்கிரமாவே பை அந்த சாங்கை எழுப்பி ரோட்ல ரன்னிங் கூட்டு போறான். சாங்கும் ஓட முடியாம எப்பாடி பொறுமையா ஓடுறா, என்னால முடியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த பை வேணும்னே சாங்கோட கையை பிடிச்சிட்டு வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். சாங்கும் ஒரு இடத்துல மூச்சை பிடிச்சிட்டு எவ்வளோ என்னால முடியலடா, ஒழுங்கா ஸ்லோவா ஓடுறான்னு காலில் விழாத குறையா கெஞ்சா. இவன் அதையெல்லாம் கேட்கற மாதிரியே கிடையாது. கடுப்பான சாங்கும் இவனை என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அப்பதான் ஒரு வயசான ஆளு ஒரு நாய்க்குட்டி கூட அந்த ஃப்ரிஸ்பி பிளேட்டை வச்சு தூக்கி
போட்டு விளையாண்டுட்டு இருக்காரு. அதை பார்த்த சாங்கம் மாட்டினியாடா பம்பரக்கட்டு மண்டையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிறிஸ்பி பிளேட்டை எடுத்து பை பாக்குற மாதிரியே தூரமா வீசுறா. அதை பார்த்த பையும் ஓடி போய் அந்த பிளேட்டை எடுத்துட்டு வந்து சாங்க கையில கொடுக்க சாங்கம் திருப்பி திருப்பி அதை தூக்கி அடிச்சு பைய ஓட விட்டுக்கிட்டு இருப்பா. பையும் எம்மா தாயை விட்டுருமா என்னால முடியலமான்னு கதற ஆரம்பிச்சிருவான். இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் ரன்னிங்லாம் போதும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த சாங்கு எப்பா சாமி இதுக்கு மேல என்னால உன் கூட கொப்பை கொட்ட முடியாதுப்பா, இன்னும் ஒரு அடி எக்ஸ்ட்ரா நடந்தனா நான் செத்தே போயிடுவேன்னு தெம்பே இல்லாம சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது எதா இருந்தா குடுன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இவனும் அங்க கபோர்ட்ல சாப்பாடு இருக்கு நீ ஏன் போய் எடுத்துக்கோன்னு சொல்ல இவளும் அந்த கபோர்ட்ல இருக்க சாப்பாடை எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை திறந்து பாக்குறா. பார்த்தா அதுக்குள்ள மனுஷன் சாப்பிடுற மாதிரி ஒரு ஐட்டமும் இருக்காது, எல்லாம் அனிமல்ஸ் ஃபுட்டாவே இருக்கும். அதை பார்த்த இவ்வளவு நேடா இதுன்னு கேட்க அவன் இந்த சாப்பாடுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும்னு அவளை நக்கல் பண்ணிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட இவளும் சரி நானே சாப்பாடை சமைச்சு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போய் சாப்பாடை சமைச்சு எடுத்துட்டு வந்து டேபிள்ல வைக்கிறா. அதுக்கப்புறமா அவனை பார்த்து ஒரு நாளாச்சு நீ மனுஷன் சாப்பிடுற சாப்பாடை சாப்பிடுன்னு சொல்லிட்டு அந்த சாப்பாடை கொடுக்க ரெண்டு பேரும் உச்சி கொட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பை பரவாயில்ல நீயுமே நல்லா தான் சமைக்கிறேன்னு பாராட்டிக்கிட்டு இருப்பான். அப்போ சாங்கு இதுக்கப்புறமா நான் நிம்மதியா என்னோட புது வேலையை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பை என்ன புது வேலைன்னு கேட்க சாங்கு என்னப்பா மறந்துட்டியா, நீ தானே என்னையும் மின்னுவையும் ஒரு புது ப்ராஜெக்ட்ல அப்பாயிண்ட் பண்றதா சொல்லிக்கிட்டு இருந்த, நீ பண்ணுவலன்னு கேட்க அதை கேட்ட இவனும் சரி பண்ணி தொலைக்கிறேன்னு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல அந்த சாங்கு அந்த பை கூடயும் அந்த மின்ஹூ கூடயும் அது மட்டும் இல்லாம அந்த பையோட அப்பா ஃப்ரெண்டு கூடயும் உட்காந்து ஒரு ஹோட்டல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பா. அப்போ சாங்கு என் வாழ்க்கையில இதோட மோசமான நாள் இருக்கவே முடியாதுன்னு மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றத ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. அதுல அந்த பை சாங்க சொன்ன மாதிரியே சாங்கையும் அந்த மின்ஹூவையும் ஒரே ப்ராஜெக்ட்ல சேர்த்து விட பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒரு நல்ல பிளானை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்க ரெண்டு பேரையும் ஒன்னா இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செய்ய விடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க ரெண்டு பேரும் ரொம்பவே ஆர்வமா அந்த பிளானை ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மின்னுவும் சாங்கும் சந்தோஷமா வேலை பார்த்துட்டு இருந்தது தூரத்துல இருந்து அந்த பை பார்த்துக்கிட்டு பொறாமையில பொங்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்து சாங்கு மூக்கால அழுதுகிட்டே பை கிட்ட வந்து நானும் மின்னுவும் நல்லபடியா தான் இந்த பிளானை ரெடி பண்ணிட்டு இருந்தோம், இந்த பிளான்ல என்ன சொதப்பல்னே தெரியல, எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வேலை பார்க்க விடாம கெடுத்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பையும் விடுமா அடுத்த தடவை நல்லபடியா பிளானை ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்து ரெண்டு பேரும் ஒன்னா வேலை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட சாங்கு நீ எனக்கு இந்த தடவை இன்னொரு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு இருக்க. பை அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிடுவான். அதை கேட்ட சாங்கும் கடுப்பாய் டாய் நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா நான் உன உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அவன் அதுக்கெல்லாம் அசர்ற மாதிரியே தெரியாது. அதை கேட்டு கடுப்பான சாங்கும் மறுபடியும் அந்த நாய் விளையாடுற பொம்மையை எடுத்து தூரத்துல விசிறி அடிச்சுக்கிட்டு அந்த கதவை சாத்தி விட்டுருவா. அதுக்கப்புறமா இவனும் ஏமா கதவை தரமா எனக்கு அந்த பிளேட் வேணும்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க. அவ கையில இன்னொரு பிளேட்டும் இருக்கும். அதை காமிச்சு மவனா நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலன்னா இதே மாதிரியே உன்னை ஓட விட்டு சாவடிச்சிருவேன்னு மிரட்டிக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட இவனும் நீ என்ன சொன்னாலும் நான் பண்ணி தொலைக்கிறேன்னு சொல்ல. அதுக்கப்புறமா அவ பை கிட்ட நீ குடிச்ச மாதிரி நடி, அதுக்கப்புறமா உன்னை நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா வீட்டுல டிராப் பண்ண போறோம், அந்த கேப்ல நான் அவன் கிட்ட என் மனசுல இருக்கிறத சொல்லிடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த ஊர்ல எல்லாம் குடிச்சா கண்ணை செவக்கும் போல. சாங்கும் பையோட மூஞ்சில ரோஸ் பவர்லாம் அப்பி விட்டு அவனோட கேபின்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வரா. வெளியே கூப்பிட்டு வந்தா அந்த பை பயங்கரமா குடிக்கார மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா சாங்கு அவனை கை தாங்களா பிடிக்க முடியாம புடிச்சிட்டு வர மாதிரியே நடிச்சுக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த மீனு உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க சாங்கு எப்பா இவன் ரொம்ப குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டு இருக்கான்ப்பா, என்னால இவனை தூக்கவே முடியல, நீ எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்க மீனுவும் சரின்னு ஒத்துக்கிட்டு அவனை கார்ல தூக்கி போட்டு மூணு பேரும் ஒன்னா போயிட்டு இருப்பாங்க. அப்போ சாங்கு கொஞ்சம் கொஞ்சமா மின்னு கிட்ட பேச்சு கொடுக்க ட்ரை பண்றா. அப்படியே தன்னோட மனசுல என்ன இருக்குன்ற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லலான்னு வரும்போது அந்த பை கடுப்பாய் இவளை இதுக்கு மேல பேச விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு படக்குன்னு அவங்க ரெண்டு பேருக்கும் குறுக்க பூந்து படார்னு கையை தட்டுறான். என்னடான்னு கேட்டா இல்லப்பா இங்க ஒரு பெரிய கொசு இருந்துச்சு அதை தான் அடிச்சேன்னு சமாளிச்சுக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாங்கும் டேய் அதான் நீ குடிச்சிருக்கல பேசாம ஒரு ஓரமா படுண்டான்னு சொல்ல. இவனும் சரி சரி நான் தான் குடிச்சிருக்கலன்னு சொல்லிட்டு ஒரு ஓரமா போய் படுத்துக்கிறான். அதுக்கப்புறமா சாங்கும் எவ்வளவோ அவன் கிட்ட தன்னோட லவ்வ சொல்லலாம்னு ட்ரை பண்ணுவா. அதுக்குள்ள இவங்க இறங்க வேண்டிய இடமே வந்துடும். மீண்டும் நீ இறங்க வேண்டிய இடம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு அந்த பைய கைத்தாங்களா அவனோட ரூமுக்கு கூட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த பை அங்க இருந்து நான் என்னோட ரூமுக்குலாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். சாங் அவன் பின்னாடியே போய் அவனை பிடிச்சி ஏன்டா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க அந்த பை அவகிட்ட அது ஒண்ணும் இல்லாம உன்னோட பொருள் எல்லாம் என்னோட வீட்டுக்குள்ள இருக்கு, அதை பார்த்தா அவன் உன்னை ஏதாவது தப்பா எடுத்துப்பான்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா அந்த மின்னுவும் அந்த பை கிட்ட வரும்போது அந்த பை மின்னுவை பார்த்து இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்க, என்னோட ரூம்ல நிறைய சீக்கிரட்டான பொருள்லாம் இருக்கு, அதை நான் யாருக்குமே தெரியாம வச்சுக்கணும்னு நினைக்கிறேன், பேசாம நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு தன்னோட ரூமுக்கு போயிடுறான். அதுக்கப்புறமா அந்த சாங்கை மின்னுவை வெளியே அமுச்சு வச்சுட்டு பையோட வீட்டுக்குள்ள வந்து ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையாடா, நான் என் மனசுல இருக்கிறத அவன் கிட்ட சொல்லியிருப்பேன்,
வந்துட்டான், அதுக்குள்ள காரியத்தையே கெடுத்துட்டியேன்னு திட்டிக்கிட்டு இருக்க. அதை கேட்ட பை, அது ஒன்னும் இல்லாம ஒரு பெரிய கொசு இருந்துச்சு, அதை தான் அடிச்சேன், அதுக்கு ஏன் இப்படி திட்டுறேன்னு ஒன்னும் தெரியாத பச்சை புள்ள மாதிரியே பேசிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா சாங்கு, மவனை நீ இன்னொரு தடவை எங்க 2 பேரையும் மீட் பண்ண வச்சுதான் ஆகணும், அதுக்கு ஹெல்ப் பண்றியா இல்லையான்னு கேட்டுட்டு இருக்க. இவன் அதெல்லாம் முடியாதுன்னு திமிர உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதுல கடுப்பான சாங்கும் தன்னோட 2 பூனைகளையும் பை முன்னாடி கொண்டு வந்து, மவனை நீ மட்டும் அந்த மின்னுக்கு கால் பண்ணி நான் சொல்ற மாதிரி சொல்லலைன்னா இந்த பூனைகளும் அவன் மேல புறாண்ட விட்டுருவேன்னு பயமுறுத்திக்கிட்டு இருப்பா. அதை பார்த்த பையும் பயந்துகிட்டு அந்த மின்ஹுக்கு கால் பண்ணி, எப்பா மின்ஹு, நீ என்ன பத்திரமா வீட்டுல வந்து டிராப் பண்ண, அதுக்கு நான் உனக்கு ஒரு நன்றி கூட சொல்லல, பேசாம நான் சொல்ற அட்ரஸ்க்கு போ, அங்க நீ கேட்ட எல்லா சாப்பாடையும் உனக்கு கொடுப்பாங்க, அதுதான் என்னோட ட்ரீட்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதை கேட்ட மின்னுவும் மரியாதைக்காக சரின்னு ஒத்துக்கிறான். இதுக்கு அடுத்த சீன்ல சாங் அந்த மின்ஹு கூட உட்காந்து ஜாலியா டின்னர் சாப்பிடலாமேன்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல்ல உட்காந்துக்கிட்டு இருப்பா. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மின்னுவும் வரான். அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஜாலியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சாங்கும் ரொம்பவே பதட்டமா உட்காந்துக்கிட்டு அவன் கிட்ட எப்படி பேச ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு நம்ம அவன் கிட்ட தன்னோட லவ்வை ப்ரப்போஸ் பண்ணிடலாமேன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் தூரத்துல இருந்து அந்த பையும் ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டே இருக்கான். சாங்கு அந்த மின்ஹு கிட்ட தன்னோட லவ்வை சொல்றதுக்குள்ள அந்த இடத்துக்கு அந்த பையோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்துடுறான். அவன் சாங்கை பார்த்து நீங்க என்னமா பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்டுக்கிட்டே அவங்க பக்கத்துல வந்து உக்காந்துடுறான். இதையெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்த பையும் ஐயோ இந்த ஆள் ஏன் இந்த நேரத்துல இங்க வந்தான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா நம்ம மட்டும் இப்போ அங்க போலன்னா காரியமே கெட்டு போயிடுன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சாங் பக்கத்துல வந்து உக்காந்துடுறான். அதுக்கப்புறமா தன்னோட அப்பா ஃப்ரெண்டு கிட்ட நீங்க எதுக்கு இங்க வந்தீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அவனும் ஏதேதோ சொல்லி சமாளிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா அந்த ஆள் கிட்ட மின்னுவை காமிச்சு இது சாங் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்க கோ ஒர்க்கர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்படியே அவங்க எல்லாரும் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்க அந்த ஆளு நைஸா சாங்கும் பையும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கத அந்த மின்னு கிட்ட கோத்து விட்டுட்டு அங்கிருந்து போயிடுவான். அதை கேட்ட மின்னு ஒரே ஷாக் ஆயிடுறான். அதுக்கப்புறமா சாங்க பார்த்து நீங்க 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னாவா இருக்கீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்க சாங்கு செம வெறுப்பாயிடுறா. அவ டேரரா பைய முறைச்சுக்கிட்டே மாவன இதுக்கெல்லாம் நீ தானடா காரணம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு அடுத்த சீன்ல சாங்கும் அந்த மின்னுவும் ஒரே லிப்ட்ல ஒன்னா வேலைக்கு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. அப்போ மின்னு கிட்ட அந்த சாங் இங்க பாரு, நாங்க 2 பேரும் ஒரே வீட்டுல தான் இருக்கோம், அதை உங்ககிட்ட சொல்லாம விட்டதுக்கு என்ன மன்னிச்சிரு, அவருக்கு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு, அதை நான் எப்படியாச்சும் காப்பாத்தியே ஆகணும், அதை நான் வேற யார்ட்டையும் சொல்ல முடியாதுன்னு அவன் கிட்ட பாவமா சொல்லிக்கிட்டு இருக்க அந்த மின்னுவும் நான் உன்னை நம்புறேன்னு சொல்லிடுறான். இதுக்கு அடுத்து சாங்கு பைக்கிட்ட போய் நீ எதுக்காகடா அந்த மின்னு கிட்ட உன்னை பத்தின உண்மையெல்லாம் சொன்னேன்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. அதை கேட்ட பையும் அது ஒன்னும் இல்ல, நீ வேற அவனை சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்க, உங்க 2 பேருக்குள்ளயும் என்னால சண்டை வந்துடக்கூடாதுன்னு நான் அப்படி பண்ணேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அதை கேட்ட சாங்கும் பரவாயில்ல, நீ கூட கொஞ்சம் மனுஷத்தன்மையோட தான் நடந்துக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. பை எனக்கு பசிக்குதேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து டின்னர் சாப்பிட போறான். அதை பார்த்த சாங்கும் எனக்கும் பசிக்குது இரு நானும் உன் கூட வரேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஜாலியா பேசிக்கிட்டு அங்க இருந்து டின்னர் சாப்பிட போயிட்டு இருக்கும் போது அந்த மின்னு இதெல்லாம் தூரத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கான். இதுக்கு அடுத்த சீன்ல இவங்க 2 பேரும் வழக்கம் போல தன்னோட வீட்டுல காலையில எந்திரிச்சு ஜாலியா ரன்னிங் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் ஒரு பார்க்ல நின்று அந்த டாக் விளையாடுற பிளேட்டை எடுத்து தூக்கி போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படியே இந்த எபிசோடு முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடந்துச்சுன்றத அடுத்த வீடியோல சொல்றேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. உங்களை நான் அடுத்த வீடியோல பாக்குறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.